பகல் நேர காப்பகத்திலிருந்து அப்பாவை அழைத்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது இருள் கவிய ஆரம்பித்திருந்தது. கால் சட்டையை கழற்ற சொன்னபோது அடம் பிடித்தார். பேண்டின் பக்கிகளை அவிழ்த்தும் கழற்ற விடாமல் காலை மடித்து கொண்டு டபக்கென்று படுக்கையின் மீது உட்கார்ந்து விட்டார். கைலியை கட்டிக்கொண்டால் வெளியே போகக்கூடாது என்பது அவரது எண்ணம். அது அவராகவே தனக்குள் ஏற்படுத்தி கொண்ட நியமம். பேண்டை மாற்றி கைலியை கட்டிவிட்டாலே பெரும்பாலும் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டார். என்றாலும் அப்பாவை முழுமையாக நம்பிவிடவும் முடியாது. 5 வருடங்களுக்கு முன்னர் திடீரென்று ஒரு நாள் வெளியே கேட் பூட்டாமல் இருக்கவே கைலி கட்டியிருந்த அப்பா மேல் சட்டையை போடாமலேயே வீட்டை விட்டு கிளம்பி செருப்பணியாத கால்களால் போன போக்கில் போய்விட்டார். தன் பெயர், முகவரி போன்ற விவரங்கள் அவருக்கு மறந்துவிட்டிருந்த நேரம். பகுக்கும் அறிவு மழுங்கி குடும்பத்தினரையும் அடையாளம் தெரியாமல் இருந்தது அவருக்கு. சமீபகால நினைவுகள் மறைந்து அவரின் மாணவ பருவத்தில் நடந்தவற்றை பற்றியெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் பேசினார். குளித்து முடித்து கூடத்திற்கு வந்து நான் அப்பாவை காணாமல் வீட்டு கேட்டும் திறந்து கிடப்பதை பார்த்துவிட்டு திடுக்கிட்டு ஓடோடி அடுக்கு மாடியிலிருந்து கீழே இறங்கி எந்த திக்கில் போயிருப்பார் என்று யூகிக்க முடியாதது நாலாபுறமும் கண்களை ஒட்டிக்கொண்டே ஓடியத் தேடினேன். சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த திடலில் சிறுவர்கள் கூட்டம். பைத்தியம் பைத்தியம் என்று பல இனப்போக்கிரி பிள்ளைகள் சிலர் கத்திக்கொண்டும் மற்ற சிறார்களை சுற்றி வேடிக்கை பார்த்தும் கொண்டிருந்தனர். கூட்டத்தை விலக்கி அப்பாவை கூட்டிக் கொண்டு வருவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது. வரமாட்டேன் என்று ஒரு பிடிவாதம். நான் பெற்ற பிள்ளையை பார்த்து கொள்வதைப் போல என்னை பெற்றவரை பார்த்து கொள்ளும் நிர்பந்தம். நான் சிறுவனாய் இருந்தபோது அப்பாவிற்கு என்னை அதட்டும் உரிமையாவது இருந்திருக்கும். அதட்டி சொன்னாலும் அவருக்கு புரியவும் புரியாத நிலையாயிற்றே. அவரை சமாளிக்கப்பட்ட பாடுகள் அப்பப்பா. நான் உங்களை இன்னைக்கு ஃபிஷான் பார்க்குக்கு கூட்டிட்டு போகிறேன்ப்பா. இப்போ நீங்கள் லுங்கியை கட்டிப்பீங்களாம் என்ன என்று நைச்சியமாக ஏதேதோ பேசி கட்டிவிட்டு கையை பிடித்து கூடத்திற்கு அழைத்து வந்தேன். சோஃபாவில் உட்காராமல் என் கையை உதறிவிட்டு தரையில் சம்மணமிட்டு உட்கார்ந்தார். அவர் எப்போதும் பார்க்கும் சூரிய தொலைக்காட்சியும் உயிர்ப்பித்ததும் கையிலிருந்து ரிமோட்டை சடாரென்று பிடுங்கி 2 முறை அழுத்தி கார்ட்டூன் சேனலை போட்டுக்கொண்டு தலையை திரும்பி ஒரு வெற்றி பார்வையை என் பக்கம் வீசினார். சின்ன சின்ன மாற்றங்கள் அவரிடம் ஏற்பட்டு வருவது குறித்து எண்ணியபடி அவரை பார்த்து சிரித்தேன். சமையலறைக்குள் புகுந்து தேநீரை தயாரித்து எடுத்து கொண்டு வந்து மீண்டும் கூடத்தை அடைந்தபோது அப்பா எலியை துரத்தி பூனையை அடித்த லூட்டியில் தன்னையே மறந்து ஆழ்ந்திருந்தார். 82 வயதில் 2 வயது குழந்தையின் குதூகலத்துடன் அமர்ந்திருந்தவரிடம் அவரின் பழைய கம்பீரத்தை தேட வேண்டியிருந்தது. வெள்ளை உடையில் மருத்துவமனையில் ஆண் நர்ஸ் மேகமாய் மட்டுமே மனதில் இருந்தது. தன்னை விட 58 வயது வரை கண்ணை பறிக்கும் வேலை செய்த அப்பாவின் நினைவு. கலைந்த 12 வயது இளையவரான அம்மாவை தன் 43வது வயதில் தாமதமாக திருமணம் செய்து 9 வருடங்களுக்கு பின்னர் ஒரே மகனாக என்னை பெற்றெடுத்தார். வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்த பெருமிதம் அவரின் நடையுடை பாவனைகள் மட்டுமின்றி பேச்சிலும் தெரியும். தனக்கு வயதாகிவிட்டதாய் நம்ப மறுத்து சுத்தம் சுறுசுறுப்பு செய்து நேர்த்தியின் கலவையாக விளங்கிய அப்பா ஓய்வு பெற்றபின் ஒரே வாரம்தான் வீட்டில் இருந்தார். அதற்குள் குட்டி போட்ட பூனையைப் போல வீட்டை சுற்றி சுற்றி வந்தார். சும்மா இருக்க முடியாமல் அவர் பட்ட அவஸ்தை அலாதியாக இருந்தது. மிடுக்காக அடர் நீல சீருடை அணிந்து தேடாமலே கிடைத்த தன் பேரங்காடியின் காவல்காரர் பணிக்கு கிளம்பிய நாட்கள்தான் அவரின் தன்னம்பிக்கை முழுமையாக வெளியான நாட்கள். சோம்பி இருப்பதை வெறுத்த அவர் தன் செக்யூரிட்டி வேலையை மிகவும் நேசித்தார். ஆயுளின் இறுதி மூச்சு போது அளிக்கப்பட்ட போனஸ் ஆண்டுகளாகவே தன் வேலையை அவர் நினைத்தார். வீட்டு வாயிலில் நிகழாடியது. சாரு
தான் வேலை முடிந்து வீடு திரும்பி இருந்தாள். ஏங்க என்னங்க இது கேட் டைப் பூட்டாம என்றபடியே நிறைமாத வயிறு முன்னேறே வர உள்ள நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தவளிடம், அடடா மறந்தே போயிட்டேன் குற்ற உணர்வுடன் கூறிவிட்டு அவளுக்கும் ஒரு கோப்பையில் தேநீரை எடுத்து வந்து கொடுத்தேன். சாருவின் முகம் வழக்கத்தை விட அதிகம் சோர்ந்து காணப்பட்டது. பலமுறை சாருவுக்கு தரித்த கரு தங்காமல் 10 வருடங்களுக்கு மேல் ஏராளமாக செலவு செய்து விட்டிருந்தோம். இம்முறை கரு தங்கவென்று பிரத்யேகமாக முறைகளை கையாண்டார் மருத்துவர். முதல் 2 மாதங்கள் கால் மாட்டில் கட்டிலில் கால்கள் அதிக உயர்வாக இருக்கும்படி ஏற்பாடுகள். அதன் பிறகு 2 மாதங்களுக்கு கர்ப்பப்பை வாயை தைத்து விட்டிருந்தார். அதிர்ஷ்டவசமாக பலன் அவர் நினைத்தபடியே அமைந்தது. 4 மாதங்களுக்கும் விடுப்பெடுத்து ஓய்வில் இருந்ததனாலேயே பிரசவ சமயம் வரை வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்து விட்டிருந்தது. ஒரு வாரமாகவே மாமா கார்ட்டூன் மட்டும்தான் பார்க்கிறார், கவனிச்சிங்களா? சிரித்து கொண்டே சாரு என்னிடம் சொன்னதுமே மாமா என்ற பதத்தை கேட்டதும் திரும்பி பார்க்கும் வழக்கமான இயல்புடன் அப்பா தலையை திரும்பி பார்த்தார். முன்பின் தெரியாத யாரையோ பார்ப்பதைப் போல தன் மருமகளை பார்த்துவிட்டு சட்டென்று தொலைக்காட்சிக்கு திரும்பிவிட்டார். அப்பாவென்று நான் அழைத்தால் யாரையோ கூப்பிடுவதைப் போல சலனமற்றிருந்தார் சமீப காலம் வரை. அந்த அளவிற்கு சில மாதங்களுக்கு முன்னர் வரை சாருதான் அப்பாவை கவனித்துக் கொள்ளும் முழு பொறுப்பையும் ஏற்றிருந்தார். புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சூரிய தொலைக்காட்சியையே கண்ணிமைக்காமல் பார்க்கும் அப்பாவிற்கு திடீரென்று ஏற்பட்டிருந்த கேலி சித்திர ஈடுபாடு என்னை போலவே சாருவுக்கும் வினோதமாய் தோன்றியிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு சாரு தனது மருத்துவ சோதனை முடித்து வீட்டிற்கு வந்து என்னிடம் விவரங்கள் சொல்லி கொண்டிருந்தாள். ஸ்கேன் செய்ததில் பிறக்கப் போவது மகன் என்ற பெருமை அவள் முகத்தில் தெரிந்தது. டக்கென்று திரும்பி என்னை பார்த்த அப்பாவின் கண்களில் புதிதாய் ஒரு மின்னல். 7-8 வருடங்களுக்கு முன்பு எப்போதோ மிகுந்த மகிழ்ச்சியில் என்னை பார்த்ததே அதே பார்வையைப் போலதான் இருந்தது. உறுதியாகவும் சொல்ல முடியவில்லை. ஆனால் கன நேரமாயினும் எனக்கு அது மறக்க முடியாததானது. மறுநாள் காலையில் ஸ்கேன் படங்களை கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்ததை தான் பார்த்ததாக சாரு சொன்னாள். அன்று பகல் நேர காப்பகத்தின் அடுத்த கூட்டத்தில் இருந்த குழந்தை காப்பகத்தில் வேலை செய்ய தாதியிடம் அடம் பிடித்து கேட்டு ஒரு கிலுகிலுப்பை வீட்டிற்கு கொண்டு வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் ஒரே வயது குழந்தை முதல் முறையாக அம்மா என்று அழைக்கும் போது ஒரு தாய் அடையும் பெருமிதம் என்னுள் வந்தது. பத்திரமாக இருந்தது கிலுகிலுப்பை. அவருடைய மற்ற பொருட்களுடன் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நாளிதழ்களை படித்து அவரை கேட்க சொல்லும் போது மாட்டென்று அடம் பிடித்தவர் சாருவின் விடாமுயற்சியினால் படிப்பதை கேட்க ஆரம்பித்திருந்தார். எப்போதாவது பிடிவாதம் தலை தூக்கவே செய்யும். சில வேளைகளில் படித்ததிலிருந்து அப்பாவை கேள்வி கேட்டும் பார்ப்பாள் அவள். மாமா இது என்ன என்று மெர்லைன் படத்தை காட்டி கேட்டால் சில வேளைகளில் சரியாகவும் வேறு சில வேளைகளில் புலி டைனோசர் என்று வாயில் வந்ததையெல்லாம் சொல்வார். சொல்லிவிட்டு சரியா என்று சாருவின் முகத்தை வேறு குழந்தையைப் போல பார்த்து கொள்வார். சாருவை கண்டதுமே குடுகுடுவென்றோடி தமிழ் முரசையோ ஆங்கில நாளிதழையோ எடுத்து வரும் அளவிற்கு முன்னேறினார். சாருவின் கர்ப்பம் வளர வளர அந்த பழக்கத்தை விட்டிருந்ததும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆரம்ப காலத்தில் அப்பாவை சமாளிக்க அம்மாவுக்கும் எனக்கும் பொறுமையே இல்லாமல் இருந்தது. அதனாலே தானே சாரு அதிகமாக சிரமப்பட வேண்டியதாகிவிட்டது. காப்பகத்திற்கு அழைத்து செல்லும் போது உணவூட்டும் போதும் தன் நிலையில்லாமல் கோபத்தில் சாருவை அடித்தும் கடித்தும் கிள்ளியும் துன்புறுத்தி இருக்கிறார். அவளுக்கு தலைப்பிள்ளையாகவே ஆகியிருந்தார் அப்பா. மிகவும் குறும்பும் பிடிவாதமும் நிறைந்த பிள்ளை. குழந்தை வளர்ப்பில் முன் அனுபவமே பெற்று விட்டிருந்தாள் சாரு. எனது அப்பாவின் மூலம். அப்பாவோடு அவளுக்கு இருந்த அனுபவங்கள் அப்படி.
தேநீரை குடித்து முடித்து கேட்டை பூட்டலான பிரச்சனையாகிடும் சத்யா. விகுந்தா மாமாவுக்கு அப்பளம் மாதிரி எலும்பு நொறுங்கிடும் சொல்லியிருக்காரு டாக்டர். அது சரி, மாமா மைலோ குடிச்சாரா என்றவளை ஆமோதித்து தலையசைத்தேன். கண்மூடி சோஃபாவில் சாய்ந்த சாருவின் நெற்றி சுருங்கி சுருங்கி விரிந்தார் போலிருந்தது. அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு நானே சமைத்துவிட நினைத்து காய்கறிகளை அறிய ஆரம்பித்தேன். எதிர்பார்த்து காத்திருந்ததினாலேயே ஓய்வை அப்பாவால் அவரின் முதுமையைப் போலவே இயற்கையாய் இருகரம் நீட்டி ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் சற்றும் எதிர்பாராமல் 6 வருடங்களுக்கு முன்னர் பொருளியல் நெருக்கடியின் போது நஷ்டப்பட்ட பேரங்காடி இழுத்து மூடப்பட்ட போது முன்னறிவிப்பே இல்லாமல் தன் வேலை போனதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. செய்தி திடீரென்று ஒரு நாள் பெரிய இடியாக வந்து இறங்கியிருந்தது அவர் மேல். ஊன்றுகோலை சடேரென்று பிடுங்கியது. துபேரென்று விழும் குடுகுடு கிழவனைப் போல திடீர் வாழ்வின் மீது இருந்த ஒரே பற்றையும் விட்டவரானார். வீட்டிற்கு வந்தவர் ஒருவரிடமும் ஒன்றுமே பேசாமல் உட்கார்ந்து விட்டார். உடன் வேலை பார்த்தவர்களிடம் இனிமே என்ன இருக்கு என்று விரக்தியின் உச்சியில் பலமுறை சொன்னார் என்று பிறகுதான் தெரிய வந்தது. அடுத்த நாள் முதல் அவரின் நடவடிக்கைகளில் பெரும் மாற்றம் தெரிந்தது. பிடிப்பே இல்லாமல் இருக்க வாரம் பிடித்தார். அடுத்த வந்த நாட்கள் மிக பெரும் சவால்களாக கொணர்ந்தன. எப்போதும் அம்மாவையே சண்டைக்கு இழுத்தார். கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு கொன்று விடுவேன், குத்தி விடுவேன் என்றெல்லாம் மிரட்டினார். அப்படியெல்லாம் அதுவரை பார்த்திராத வேறு யாரையோ பார்ப்பதை போன்ற உணர்வோ என்னுள் மேலிட்டது. உட்காரச் சொன்னால் நின்றார், படுக்க சொன்னால் நடக்கப் போகிறேன் என்று பிடிவாதம். சொல்லப்பட்ட பதிலில் மனம் கொஞ்சம் கூட பதியாததால் கேட்ட கேள்வியையே கிளிப்பிள்ளை போல 100 முறை அழுக்காமல் கேட்டார். ஒரு வாய் சாப்பிட வைப்பதற்குள் எனக்கு பொறுமையே போய்விடும். அவரை சாப்பிட வைக்க சாருவால் தான் முடிந்தது. எதிர்பாராமல் ஒரு நாள் வீட்டில் 4 பேருக்கு சமைத்து வைத்த உணவை அவர் ஒருவருமே யாரும் கவனிக்காத நேரத்தில் மூச்சு முட்ட சாப்பிட்டு முடித்திருந்தார். அடுக்குமாடு கட்டிடத்தின் ஜன்னல் வழியாக 1 வயது குழந்தையைப் போல கையில் கிடைத்ததையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எட்டி பார்த்தார். இன்றும் ஜன்னல்களை அடைத்தேதான் வைத்திருக்கிறோம். திடீரென்று குளிக்க மாட்டேன்னு அடம். அவருக்கு தோன்றிய போது குளித்தார். ஒரு நாள் குளித்துவிட்டு இடுப்பில் துண்டை கட்டாமல் பிறந்த மேனியோடு குளியலாயிருந்து வெளியே வந்து விட்டார். சாரு பார்த்ததும் பதறி ஓடி என்னை கூப்பிட்டு நான் பாய்ந்து சென்று அப்பாவின் இடுப்பில் துண்டை சுழற்றினேன். அன்றுதான் மருத்துவரின் உதவி தேவையென்றே எங்களுக்கு உரைத்தது. மருத்துவரிடம் போனதுமே எங்களுக்கு எதுவும் சொல்லப்படவில்லை. 6 மாதங்களுக்கு அவரின் நடவடிக்கைகளை குறித்து வைத்து கொண்டு போய் வாரம் மருத்துவரை கண்டோம். பிறகுதான் அவருக்கிருந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. அல்சைமர் நோயினால் மூளைக்கு செல்ல வேண்டிய செய்திகள் செல்லவில்லை. அப்பாவுக்கு டிமென்ஷியா என்று கூறப்பட்டது. மருத்துவர் விவரிக்க அப்பாவின் அப்போதைய யோசனை நினைவாற்றல் குறைந்திருந்ததற்கான காரணம் புரிந்தது. நர்சிங் ஹோமில் சேர்த்துவிட மருத்துவர் சொன்ன யோசனையை ஏற்க ஏனோ எனக்கு மனமே இல்லை. சிறு வயதில் எனக்கு செய்ததை திரும்பி செய்யும் வாய்ப்பாக கருதி வீட்டிலேயே அவரை வைத்து கொள்ள சாருவும் நானும் முடிவு செய்தோம். சாரு அப்பாவை சமாளிக்கலாம் என்று மனோதத்துவ வகுப்பொன்றுக்கு போய் வந்தாள். தொடர்ந்து அப்பாவை பிசியோதெரபி மற்றும் மருத்துவமனைக்கு கூட்டி போவது, உலாவப் போவது என்று சாரு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால்
ஒருவேளை மனதை கல்லாக்கி கொண்டு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்திருப்பேனோ என்னவோ. திடீரென்று கூட்டத்திலிருந்து தீனமான குரல் கேட்டார் போல் இருந்தது. கூர்ந்து கேட்டேன். கேலி சித்திரத்தில் ஏதோ அழுகையொலி தொடர்ந்து அப்பளம் பொரிக்க சட்டியில் எண்ணெயை ஏற்றினேன். அம்மா வேலையிலிருந்து திரும்பவும் எப்படியும் இரவாகி விடுகிறது. செய்து வந்த தையல் வேலையை விட சொன்னாலும் முதலில் கேட்கவில்லை. தொடர்ந்து நச்சரித்ததில் விட்டு விடலாம் என்று நினைத்தார். ஆனால் அப்பாவிற்கு திடீரென்று ஏற்பட்ட சித்த சுவாதீனம் இல்லாமல் போனதுதான் அவர் மனதை மாற்றிவிட்டது. தன் சம்பளத்தை வீட்டு செலவுக்கு கொடுப்பதில் அவரது மனதிற்கு திருப்தி ஏற்பட்டதென்று அம்மா சொல்லவே அதை ஏன் மறுக்க வேண்டும் என்று நானும் பிறகு சொல்வதையே விட்டுவிட்டேன். ஆரம்பத்தில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகணும், ஏன் என்று அப்பாவை நினைத்து மாய்ந்து மாய்ந்து போன அம்மா அப்பாவிடம் பட்ட பாட்டில் சீக்கிரமே அவரிடமிருந்து விலகி பிறகு மெல்ல மனதளவில் எதற்காகவும் பழகி அப்பா கண்ணில் மட்டும் படாமல் இருக்க ஆரம்பித்து விட்டார். சாருவின் வலியில் தேய்ந்த குரல் உறக்கவே கேட்டது. குக்கரின் வாயை மூடியதும் தான் என் சந்தேகம் சரி தான் என்று உறுதியானது. உடனே பாய்ச்சலாக ஓடிச் சென்று பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. வேர்வையில் குளித்திருந்த முகத்தில் வலியின் முடிச்சுகள். சாருமா என்னாச்சும் என்றபடி அவள் நெற்றியில் விழுந்திருந்த கேசத்தை ஒதுக்கிவிட்டு அவளின் கையை பிடித்து கொண்டேன். பதட்டத்தில் செய்வதறியாது அவளின் முகத்தையே பார்த்தபடி இருந்தேன். திரும்பி என்னை பார்த்த அப்பா டிவியை டப்பென்று அணைத்துவிட்டு என் அருகே வந்து நின்று என் முகத்தையும் ஒரே ஒரு வினாடி சாருவின் முகத்தையும் பார்த்தார். மறுபடியும் கண்களில் அதே மின்னலை பார்த்ததை போல இருந்தது. உடனே எதையோ மறந்தவரை போல அறைக்குள் விடுவிடுவென்று நுழைந்தார். கையில் கிளுகிளுப்பையை எடுத்து கொண்டு வந்து என்னையே பார்த்து கொண்டு நின்றார். திடீரென்று அதை தன் இடுப்பில் கைலியின் மடிப்பில் சொருக்கிக் கொண்டே டாக்ஸியை கூப்பிடு என்று முணுமுணுப்பாக சொன்னதே அவரிடமிருந்த மாற்றத்தை கவனிக்க கூட தோன்றாமல் தொலைபேசியை நோக்கி ஓடினேன். பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் அப்பாவின் மாற்றம் மெதுவாக என் மனதில் புரிய திரும்பினால் வலியில் துடித்து கொண்டிருந்த சாருவை எழுப்ப முயன்று விட்டு 2 கைகளாலும் தூக்க முயற்சிப்பதை பார்த்து அப்படியே செயலிழந்து உறைந்தேன். வா சீக்கிரம் ஹெல்ப் பண்ணு, காலப்பிடி, தூக்கிக்கிட்டு போயிடலாம் டாக்ஸிக்கு. விளையாட்டு தோயனிடம் சொல்லும் குழந்தை குமுறலின் சொன்னார். அன்று புதிதாய் பிறந்தவரை பார்ப்பதைப் போல விழிகள் விரிய ஆவென்று பார்த்தேன். பார்வையை அவர் மீதிருந்து விலக்காமலே அருகில் சென்று அவர் கைகளை அனிச்சையாக விலக்கிவிட்டு மெதுவாக அவளை நானே தூக்கினேன். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.